அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஸ்ரீ கணேஷாய நமக, ஸ்ரீ சரஸ்வதியை நமக, ஸ்ரீ குருப்யோ நமக. இன்று ஸ்ரீ மகா பெரியவாளின் திருவிளையாடல். அண்டி வரும் அடியவர்களின் துயர் தீர்க்கவே அவதாரம் செய்த நம் காஞ்சி மகான் பக்தர்கள் படும் கஷ்டங்களை நீக்கி அவர்களுக்கு நல்வாழ்வு அளித்து என்றும் அருள் செய்வார். அப்படி அம்மகானின் அருள் பெற்றவர்களில் குறிப்பிட வேண்டியவர்கள் சென்னையில் வசிக்கும் திரு சுந்தரேசன், அவர் துணைவியார் பத்மாவதி அம்மாள் ஆகியோர். இந்த உத்தம தம்பதிகளின் உன்னத பக்திக்கு பெரியவாள் செய்த அருள் இதோ. இது நடந்து சுமார் 40 வருடங்கள் ஆகிவிட்டாலும் அதை இப்போது நினைத்தாலும் பத்மாவதி அம்மாள் கண்ணீர் வடிப்பதே பெரியவாளின் எல்லையில்லா அன்பிற்கு சாட்சி. பத்மாவதி அம்மாள் கருவுற்று இருந்தார். மாதமான சமயத்தில் ஒரு நாள் வீட்டில் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்துவிட வயிற்றில் அடிபட்டு விட்டது. வயிற்றில் அடிபட்டதால் குழந்தைக்கு என்ன ஆகுமோ என அனைவரும் மிகவும் கலக்கமுற்றனர். அந்த கவலைக்கு ஏற்ப அன்னையின் வயிறு முழுவதும் கருப்பு நிறமாகி கரு ரத்தம் கட்டியது போல் ஆகிவிட்டது. வருந்தியவர்களின் கவலை பெரியதாகும்படி ஆண் குழந்தையும் பிறந்தது. பிறந்த குழந்தைக்கு தலையில் அழுகியது போல் கொழ கொழ என்ற சீழ் வழிந்து கொண்டிருந்தது. தந்தை சுந்தரேசன் ரயில்வேயில் பணிபுரிந்ததால் உடனே ரயில்வே ஆஸ்பத்திரியில் காட்ட அவர்கள் வியாதியின் தீவிரம் பற்றி சொல்லி உடனே பொது மருத்துவமனைக்கு அனுப்பினார்கள். அங்கு அவர்களும் பார்த்துவிட்டு உடனே குழந்தைகள் மருத்துவமனைக்கு அனுப்ப அவர்கள் குழந்தையை இன்குபேட்டரில் வைத்து 15 நாட்கள் தாயை கூட பார்க்க அனுமதிக்காமல் தீவிர சிகிச்சை அளித்தனர். 6 மாதம் வரை ஆஸ்பத்திரியில் இருந்த வைத்தியம் செய்து குழந்தைக்கு தலையில் பெரியதாய் கட்டு போட்டு வீட்டிற்கு கொண்டு வந்தனர். எனினும் நிலைமை கவலை அளிப்பதாகவே இருந்தது. அந்த சமயத்தில் குழந்தையை பார்க்க வந்த பத்மாவதியின் சகோதரி குழந்தையை உடனே காஞ்சிபுரம் எடுத்துச் சென்று கருணாமூர்த்தியான பெரியவாள் பாதத்தில் ஒப்படைத்து வேண்டிக் கொள்ளும்படி வற்புறுத்தினார். பெற்றோரும் உடனே டாக்ஸி வைத்து கொண்டு காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீமடம் செல்ல அங்கும் காத்திருந்தது சோதனை. மடத்தின் கதவு மூடியிருந்தது. காரணம், மடத்தின் அருகில் யாரோ காலமாகி இருந்ததால் அந்த உடலை அப்புறப்படுத்தும் வரை ஸ்ரீமடத்தை திறக்க முடியாது என்று தெரிவிக்க ஒரு வழியாய் மாலை வரை குழந்தையுடன் காத்திருந்தனர். மாலை ஸ்ரீமடத்தின் கதவு திறக்கப்பட்டதும் பெற்றோர் விரைந்து சென்று நடமாடும் தெய்வத்தைக் கண்டு குழந்தையை பாதத்தில் கிடத்தி நடந்த விவரத்தை சொல்லி கதறினர். கருணை மலையான பெரியவாளும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி தேற்றி அபயம் தந்து அருளினார். தெய்வத்தின் கடை விழிப்பட்ட நிம்மதியில் வீடு திரும்பினார்கள் சந்திரசேகரன் தம்பதியர். பிறகு சில நாட்கள் கடந்த பின் ஒரு நாள் குழந்தையின் அண்ணன் சீனிவாசன் காஞ்சி சென்று பெரியவாளை தரிசித்தார். குளத்தில் ஸ்நானம் செய்து கொண்டிருந்த பெரியவாள் சீனிவாசனை கூப்பிட்டு தன் தலையை தடவிக்கொண்டே, உன் அம்மா கிட்டே போய் சொல்லு, குழந்தைக்கு எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லி ஆசிர்வதித்தார். சீனிவாசன் மகிழ்ச்சியுடன் வீடு வந்து தாயாரிடம் சொல்ல நடந்தது அதிசயம். குழந்தையின் தலை கெட்டியாகி சீழ்வடிவது நின்று படிப்படியாய் நிலைமை சரியாகி குழந்தை தாய்க்கு பிள்ளையாய் ஆனது. மகிழ்ச்சி கடலில் மிகுந்த பெற்றோரின் நிலையை விவரிக்கும் வேண்டுமோ? இப்படி காலகாலனான பரமேஸ்வரனின் அவதாரமான பெரியவாள் அருளால் மறுவாழ்வு பெற்ற நாகராஜன் இன்று காஞ்சியில் உள்ள பெரிய வேத பண்டிதரின் பெண்ணை மணந்து உத்தியோகம் பார்த்து கொண்டு ஆண் பெண் என்ற 2 பிள்ளைகளுக்கு தந்தையாக வியாசர்பாடியில் அமோகமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இதுதான் கண்கண்ட தெய்வமான நம் காஞ்சி மகானின் அருள் விளையாட்டு. இதுபோல் பல ஆயிரம் திருவிளையாடல் செய்பவர் நம் பெரியவாள். நம்பும் தன் அடியாருக்கு எப்போதும் அருள் செய்ய தயாராக இருக்கும் பெரும் தெய்வம் பெரியவாள். அந்த பிரத்யட்ச தெய்வத்தின் பக்தர்களில் சிறந்தவர் கடம் வித்வான் TH சுபாஷ் சந்திரன் அவர்கள். இவர் பிரபல கட மாமேதை TH விநாயகராமின் தம்பி ஆவார். இந்த குடும்பத்தில் உள்ள அனைவருமே பெரியவாளையே முழுமுதற் தெய்வமாய் நம்பி வழிபடுவார்கள். அந்த நம்பிக்கைக்கு மூல காரணம் அவர்கள் தமையனாரான பிரதோஷ மாமா அவர்கள்.
சுபாஷ் சந்திரனுக்கு ஒரு முறை அமெரிக்கா செல்ல வாய்ப்பு வந்தது. அவரும் ஒத்துக்கொண்டார். அப்பொழுதெல்லாம் சென்னையிலிருந்து வாரத்திற்கு ஒரு நாள் தான் நியூயார்க்கிற்கு விமான சேவை இருந்தது. அந்த நிலையில் அவரை அமெரிக்காவிற்கு அழைத்திருந்த அன்பர்கள் சுபாஷ் குறிப்பிட்டிருந்த தினத்தில் டிக்கெட் புக் செய்து அனுப்பியிருந்தார்கள். டிக்கெட் வந்த பிறகு பஞ்சாங்கத்தில் நாள் பார்க்க இவர் என்றைக்கு கிளம்புவதாக முடிவு செய்து டிக்கெட் வாங்கியிருந்தாரோ அதற்கு மறுவாரம் அவரது அன்னையின் திதி வருவது தெரிந்தது. பெற்ற தாயின் திவசம் செய்யாமல் வெளிநாடு செல்வதை அவர் மனம் ஏற்கவில்லை. யோசிக்காமல் அவர்களிடம் சொல்லிவிட்டோமோ என்று வருந்தினார். பெரியவாளிடம் ஆழ்ந்து பக்தி கொண்ட அனைவருக்கும் அம்மகானின் உபதேசப்படிதான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அவ்வாறே சுபாஷ் சந்திரன் மனமும் அப்படி பண்பட்டு இருந்ததால் பணம் பதவி பெரியதாக தெரியவில்லை. தான் கவனிக்காமல் செய்த தவறுக்காக பெரியவாள் திரு உருவப்பட முன்பு வணங்கி மன்னித்து அருளும்படி வேண்டினார். பெரியவாள் அருளால் அவருக்கு ஒரு எண்ணம் உதயமாயிற்று. முதல் வாரம் அமெரிக்கா செல்வதை மாற்றி மறுவாரம் சென்றால் என்ன, இதனால் தன் அன்னையின் திதியையும் நல்லபடியாக முடிக்கலாமே என்று அமெரிக்க அன்பர்களை தொடர்பு கொண்டு விவரம் தெரிவித்து டிக்கெட்டை மறுவாரத்திற்கு மாற்றித்தர இயலுமா என வினவினார். அவர்களும் அப்படியே செய்வதாக கூறி பழைய டிக்கெட்டை திரும்ப பெற்று புது டிக்கெட்டை அனுப்பி வைக்க சுபாஷும் சந்தோஷமாய் தன் அன்னைக்கு செய்ய வேண்டிய கடமையை குறையின்றி முடித்துவிட்டு அன்று இரவே அமெரிக்கா பயணமானார். ஆனால் அப்பொழுதும் ஒரு பெரிய மனக்குறை. இவர் கிளம்பும் மறுநாள் அமாவாசையாய் இருந்தது. சுபாஷுக்கு மீண்டும் வருத்தம். அமாவாசை என்று மூதாதையர்களுக்கு நீத்தார் கடன் தீர்க்க இயலாமல் விமானத்தில் பறந்து செல்ல இருக்கிறோமே என வருந்தி மானசீகமாக பெரியவாளிடம் மனம் உருகி நீதான் அருள வேண்டும் என கண்ணீர் மல்கி வேண்டினார். அருள் தெய்வமான ஸ்ரீ மகா பெரியவாள் புரிந்த அருள் என்ன தெரியுமா? முன்பின் நடந்திராத அதிசயம்தான். நள்ளிரவு புறப்பட வேண்டிய விமானம் காலம் கடந்ததும் கிளம்பாமல் இருந்ததைக் கண்டு பயணிகள் எல்லாம் புரியாமல் தவித்தபோது விமானத்தில் அறிவிப்பு வந்தது. என்னவென்றால், டெல்லியிலிருந்து வந்திறங்கிய விமானத்தின் டயர் பழுதாகி இருப்பதால் சரி செய்து பிறகு ரன்வே சீராகி நியூயார்க் விமானம் கிளம்ப கால தாமதமாகும் என்றும் அதற்குள் பொழுது விடிந்து விடுமாதலால் மற்ற போக்குவரத்து எல்லாவற்றையும் உத்தேசித்து அமெரிக்கா செல்லும் விமானம் மறுநாள் இரவுதான் கிளம்பப் போவதாகவும் பயணிகள் தாமதத்திற்கு மன்னிக்கும்படியும் அவர்களது உடைமைகளை விமான நிலையத்திலேயே விட்டுவிட்டு நிர்வாகம் அவர்களுக்கு தங்க ஏற்பாடு செய்திருக்கும் ஹோட்டலில் தங்கியிருந்து மறுநாள் இரவு வரும்படியும் அந்த அறிவிப்பில் கூறப்பட்டது. பிறகு என்ன? சுபாஷின் அமாவாசை தர்ப்பணமும் பிழைத்தது. அளவில்லா மகிழ்ச்சி கொண்ட சுபாஷ் பேசும் தெய்வத்தின் அருளை வியந்து ஹோட்டல் செல்லாமல் வீடு வந்து தன் கடமையை முடித்துவிட்டு பிறகு அமெரிக்கா சென்றார். இப்படி தன் நண்பருக்காக விமானத்தையே ஒரு நாள் தாமதமாக்கிய தெய்வம்தான் நம் பெரியவாள். இத்துடன் இன்றைய அத்தியாயம் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.